ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய கீபோர்ட் தான் பார்க்குறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஒரு பிகினருக்கு பெஸ்ட்டான கீபோர்டு எதுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரௌண்ட் 10,000 இருக்கக்கூடிய கீபோர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு 3 கீபோர்டு, 10,000க்கு பெஸ்ட்டான ஒரு 3 கீபோர்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் கூகுளில் லோ பட்ஜெட் கீபோர்டு அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அமேசானில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கீபோர்டு உங்களுக்கு காட்டும். 3000 ரூபாய்க்கு கீபோர்டு இருக்குது, 7000 ரூபாய்க்கு கீபோர்டு இருக்குது, 8000 ரூபாய்க்கு கீபோர்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கீபோர்டு வந்து உங்களுக்கு காட்டும். இதில் என்ன வாங்குறது, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால சும்மா ஒரு 3000 4000 ரூபாய்க்கு கீபோர்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் போக போக நம்மளை டெவலப் பண்ணிக்க அடுத்த லெவல் கீபோர்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கீபோர்டு வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி கீபோர்டு வாங்காதீங்க. ஓகே, ஸோ முதல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கவனிக்கணும், என்னென்ன தேவை. நீங்கள் ஒரு பிகினராக கற்றுக்குறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் டெய்லி நீங்கள் டைம் போடுறீங்க, எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த பிகினர் லெவல் அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிகினராகவே நம்ம இருக்க போகிறது கிடையாது. நம்ம சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக அடுத்த லெவல் நம்ம போயிடுவோம். ஸோ அப்போ 3 மாதத்தில் டக்குன்னு உங்களால் இன்னொரு கீபோர்டு வாங்க முடியுமா? மனசு கேட்காது. சரி, இதுலேயே கொஞ்ச நாள் ஓட்டுவோன்னு அடுத்த கீபோர்டுக்கு ரொம்ப டைம் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த வாங்குகிற ஃபஸ்ட்டு கீபோர்டை நம்ம திரும்ப வாசிக்கும் போது சில ஃபியூச்சர்ஸ் அதில் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே அதுக்கே செட் ஆயிடுவோம். ஓகே, ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குகிற கீபோர்டே ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலான கீபோர்டாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இன்றைக்கி நான் சொல்ல போகிற 3 கீபோர்டுமே பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். கீபோர்டில் நிறைய பட்ஜெட் இருக்குது. அதாவது 3000 ரூபாய் கீபோர்ட்லேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நமக்கு கீபோர்டே இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன தேவை, நான் யார், எனக்கு என்ன கீபோர்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் இன்றைக்கி நான் யாருக்கு சொல்ல போகிறேன்னா, என்னால் இந்த 10,000 ரூபா ரெடி பண்ணுறதே கஷ்டம் எனக்கு, அதனால அதுக்கு மேலே தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு பட்ஜெட்டும் சொல்லிடாதீங்க, இந்த 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு ரேட் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த 3 கீபோர்டு. இல்லை மேம், எனக்கு இந்த 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 3000 ரூபா 4000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதனால் அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கன்னா உங்களுக்கு நான் வேறு வீடியோ, அடுத்த வீடியோ பெஸ்ட் பிகினர் வீடியோ 2024ன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன், அதில் போய் பாருங்கள். ஏன்னா இங்கே பார்க்குறது அப்படியே ஓகே இதுதான் நல்ல கீபோர்டு, இது வாங்கிடலாம் அப்படின்னு வாங்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மணி வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மேம், எனக்கு இந்த 10,000 ரூபா சேர்த்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டம், பட் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சேர்த்து வைக்கிறேன். நான் வந்து ஒரு நல்ல மியூசிஷியன் ஆகணும், ஸோ அதனால் எனக்கு ஒரு நல்ல கீபோர்டு எனக்கு இந்த 10,000க்குள்ளேயே வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த 10,000. அதுவும் இந்த பர்டிகுலர் வீடியோ என்கிட்ட ஓரளவுக்கு வருமானம் வருது, ஓரளவுக்கு ரீசனபிளான மாடலே சொல்லுங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், பெஸ்ட் பிகினர் கீபோர்ட் 2024ன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து மணி புரட்ட முடியாதவங்க, மணி கொஞ்சம் கஷ்டம்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. ஓகே, நான் காமனாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்க சொல்கிறது யமஹா தான் வாங்க சொல்லுவேன். ஏன்னா யமஹா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அதோட சவுண்டு எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. கேஷியோ நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லலை, அது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு நம்ம கேட்குறதுக்கு ரீசனபிளாகவே இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 மாடலில் ஒரு யமஹா மாடலும் வருது. ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னல் கீபோர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 61 கீ இருக்கணும், 61 கீஸ் இருக்கணும், 5 ஆக்டிவ் இருக்கணும், அப்புறம் சஸ்டெயின் பெடல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், டச் சென்சிட்டிவ் இருக்கணும், யூஎஸ்பி போர்ட் இருக்கணும். ஓகே, யூஎஸ்பி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த கீபோர்டில் இருக்குது, எதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் 3லாம் நான் சொல்லலை, நான் லைனாக சொல்லிடுறேன். கடைசியாக எது பெஸ்ட்டு எது வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த 3ல். ஓகே, ஸோ அந்த பெஸ்ட்டு 3 கீபோர்டு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் வந்து கேஷியோ CTS 300. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் பிகினருக்கு. ஏன்னா இதில் வந்து டச் ரெஸ்பான்ஸ் இருக்குது,
லைட் வெயிட், அதாவது ஒரு 3 கிலோ தான் இந்த கீபோர்டு. ஸோ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க வரீங்க, ஒரு லைவ் கிளாஸ்க்கே போகிறீங்க வரீங்கன்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் மொத்தம் 400 டோன்ஸ் இருக்குது. அதாவது வயலின், ஃப்ளூட்டு, சாக்ஸாஃபோனு, பியானோ, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்டு 400 டோன்ஸ் இருக்குது. 77 ரிதம் பேட்டர்ன் இருக்குது. இதில் யூஎஸ்பி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மிடி கீபோர்டாகவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மிடி கீபோர்ட்னா நம்ம நிறைய கவர் சாங்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, வெரைட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்டெல்லாம் ஒரே டைம் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் வந்து மிடி கீபோர்ட். ஸோ அந்த மிடி கீபோர்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. ரிவர்ப் ஆப்ஷன் இருக்குது. ரிவர்ப்னா எக்கோ கொடுக்கறது. ஓகே, சஸ்டெயின் ரிவர்ப், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னும் அழகுபடுத்தும். ஸோ இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி வாங்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இந்த மாடல் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சில கீபோர்டுக்கு மட்டும்தான் அடாப்டர் கொடுக்குறாங்க, சில இதுக்கு அடாப்டர் தரதில்லை. பட் அதை அவங்க முன்னாடி மென்ஷன் பண்ணுறது கிடையாது. கீழே ஸ்பெசிஃபிகேஷனில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அடாப்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை அடாப்டர் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா மாடலுக்கும் ஆல்மோஸ்ட் அடாப்டர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த எல்லா மாடலுக்குமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடாப்டர் வந்து கொடுக்குறாங்களான்னு. ஆக்சுவலி யமஹாக்கு ஆல்மோஸ்ட் அடாப்டர் கொடுத்துருவாங்க. பட் கேசியோக்கு சம் மாடலுக்கு வந்து அடாப்டர் கொடுக்கறது இல்லைன்னு என்னோட ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் அடாப்டர் அதில் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ CTS 300 இது வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு மாடல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CTK 3500. இது வந்து ஓரளவுக்கு பிகினருக்கு ரொம்பவே நல்ல மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேயும் 61 கீஸ் இருக்குது, டச் சென்சிட்டிவ் இருக்குது. இதில் வந்து 400 டோன்ஸு, 100 ரிதம்ஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து 77 ரிதம்ஸ் தான் இருந்துச்சு, ரிதம் பேட்டர்ன் தான் இருந்துச்சு. இதில் 100 ரிதம் பேட்டர்ன் இருக்குது. சஸ்டெயின் படல் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக வந்து பிச் பெண்ட் வந்து இருக்குது. பிச் பெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அசைவுகள், நம்ம ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டு போகும்போது அந்த கனெக்டிவிட்டி, அந்த அசைவை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் பிச் பெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து வயலினாக இருக்கட்டும், கிட்டாராக இருக்கட்டும் ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். பட் கீபோர்டு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே நம்ம சிங்கிள் நோட்டாக தான் வாசிக்க முடியும். அப்போ அந்த ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டை கனெக்ட் பண்ணுறது தான் அந்த பிச் பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நோட்டை வாசிக்கும் போதே அப்படியே மேலே கீழே தூக்கி நம்ம அசைச்சு வாசிப்போம். ஸோ பேசிக் லெவலில் நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஒரு இன்டர்மீடியட் லெவல் போகும்போது கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இதோட வெயிட் 3 கிலோ 400 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். அதை விட ஒரு 400 கிராம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டச் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு வாங்கின உடனே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, மேம் என்னோட கீபோர்டு ஏதோ ப்ராப்ளம் போல், புது கீபோர்டு அதுவே கேட்பாங்க, என்னோட கீபோர்டு ஏதோ ப்ராப்ளம் போல் மேம், சவுண்டு வந்து லவுடாகவும் சாஃப்டாகவும் மாறி கேட்குது அப்படிம்பாங்க. ஸோ டச் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் மெதுவாக கையை ஸ்மூத்தாக ஒரு ரோஜா பூவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா சவுண்டு கம்மியாக சாஃப்டாக கேட்கும். நல்லா ஹார்டாக ஃபோர்ஸாக அமுத்துனீங்கன்னா சவுண்டு லவுடாக கேட்கும். ஓகே, ஸோ இது எதுக்காகனா டைனமிக், நம்ம பாடும்போது எப்படி சில இடத்துல சவுண்டு கம்மியாக சில இடத்துல சவுண்டு அதிகமாக அந்த ஃபீலுக்காக நம்ம பாடுறோம் இல்லையா, அதே ஃபீலை நம்ம கீபோர்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த டச் சென்சிட்டிவ். ஸோ இந்த டச் சென்சிட்டிவ் தான் அந்த பாட்டுக்கு அழகே கொடுக்கக்கூடியது. அதை டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைனமிக் நம்ம டச் சென்சிட்டிவ்ல தான் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வாங்குற கீபோர்டில் டச் சென்சிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதனால இந்த கீபோர்டில் டச் சென்சிட்டிவ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன 2 கீபோர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இந்த 2 கீபோர்டுமே ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான், ஒரு 300 200 அவ்வளோதான் வேரியேஷன். தேர்ட் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா யமஹாவில் பார்த்தீங்கன்னா E273 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். E சீரியஸில் 273, 373, 473 இந்த மாதிரி நிறையா வேரியேஷன் வரும். அதில் 2ங்கிறது பேசிக் லெவல், 3ங்கிறது ஓரளவுக்கு இன்டர்மீடியட், 4 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம நல்லா கிரேட் பண்ணுற அளவுக்கு ஹை ஃபீச்சர்ஸோடு இருக்கும் அது. ஓகே, ஸோ அதில் நம்ம 10,000க்குள்ளே பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால E273 எடுத்துக்கிறேன். இந்த மாடல் வந்து எனக்கு 10,000க்குள்ளே ஒரு கீபோர்டு பார்க்கணுமேங்கிற ஒரு ஆப்ஷன்னால் இது நான் யமஹாங்கிற இந்த மாடல் எடுத்திருக்கேன். இதில் என்னென்னா இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ 3.5 போய் இந்த கீபோர்டு வந்து 4 கிலோ. யமஹா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். நல்ல பெரிய கீபோர்டு நீங்கள் வாங்கினீங்கனாலே செம்ம வெயிட்டாக தான் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இதில் டச் சென்சிட்டிவ் கிடையாது. ஓகே, ஸோ யமஹாவில் டச் சென்சிட்டிவ்
இல்லை, இந்த பேசிக் மாடலில் இதுக்கு அடுத்த வெர்ஷன் 373 363 அதில் தான் டச் இருக்குது. 2 சீரீஸில் டச் கிடையாது. அடுத்து இதில் வந்து டோன்ஸ் பார்த்தீங்கன்னா 401 ஒரு டோன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதோட வாய்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் 143 ஸ்டைல் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயும் யூஎஸ்பி இருக்குது, இதையும் நீங்கள் வந்து மிடி கீபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்றது எல்லாமே ரிவர்ப் அது எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க ரெண்டை விட இதில் என்னென்னா டச் சென்சிட்டிவ் கிடையாது. அது ஒன்று தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக். பட் இதில் வந்து வாய்ஸும் சரி ரிதமும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறக்கு. இப்போ நம்ம எக்ஸாம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிரேடு 3 வரைக்கும் உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? கிரேடு 3க்கு மேலே தான் அந்த டைனமிக்கெல்லாம் ப்ராப்பராக பார்த்து மார்க் போடுவாங்க. ஸோ நாங்கள் பேசிக்காக டீச் பண்ணும்போது டைனமிக்கோட தான் டீச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சொன்ன 3 கீபோர்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடு 1 அப்புறம் கிரேடு 2 கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா பண்ணலாம். ஏன்னா அந்த வாய்ஸ் ஸ்டைல் எல்லாம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாசிக்க. பட் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கிரேட் 2 வரைக்கும் பண்ணலாம். கிரேட் 3க்கு மேலே பண்ண முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். பண்ண முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த மாடல் அட்வான்ஸ்டு மாடல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட் 5 வரைக்கும் நம்ம அதில் பண்ணலாம். ஓகே, நீங்கள் செல்ஃபாக கற்றுக்கிறீங்க, ஒரு பாட்டு வாசிக்கணும், நான் ஒரு கவர் சாங் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது தாராளமாக உங்களுக்கு போதும் பிகினர் லெவலில். ஏன்னா இது 3லையுமே மிடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி கேபிள் மூலமாக நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதில் சாஃப்ட்வேரில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஏதாவது ஷோரூம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் கேஷியோட 3500 யமஹாவோட 270 ரெண்டையும் ஒரே டைம் வச்சு நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பியானோ போடுங்க, இதுலேயும் பியானோ போடுங்க, இந்த பியானோ சவுண்ட் எப்படி இருக்குது, இந்த பியானோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு கவனித்து பாருங்கள். அதே மாதிரி வயலினாக இருக்கட்டும் சாக்ஸோஃபோனாக இருக்கட்டும் 2 மாடலும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து 2லேயும் ஒரே மாதிரி ஸ்டைல் வருங்க. இதுலேயும் 8 பீட் வைங்க, இதுலேயும் 8 பீட் வைங்க, அதோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, கேஷுவல் எப்படி இருக்குது, யமஹாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மியூசிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வேரியேஷன் பண்ணி பார்க்க முடியும். இந்த சவுண்டு ஓகேவா, இந்த சவுண்டு ஓகேவா, என்னோட பட்ஜெட்க்கு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்க முடியும். எனக்கு வந்து டச் சென்சிட்டிவ்லாம் தேவை கிடையாது. எனக்கு வந்து ஒரு அழகான ப்ளசண்ட்டான ஒரு சவுண்டு வேணும், பிகினர் லெவலில் போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் யமஹா போய்க்கலாம். ஓகே, பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே வேணும், நான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணணும் அந்த மிடி கீபோர்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிடியாக யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரில் நீங்கள் வாசிக்கிறதுல ரெக்கார்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டச் சென்சிட்டிவ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ரெக்கார்ட் ஆகும். இங்கே டச் இல்லாமல் வாசிங்கன்னா அங்கே வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கும். அதனால் டச் சென்சிட்டிவோடு இருக்கிறது நீங்கள் வாங்கி மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கேட்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, என்னுடைய ஆப்ஷன் வந்து சிடிகே 3500 அண்ட் சிடிஎஸ் 300 இது 2 தான் என்னை பொறுத்தவரையிலும் ஓகேன்னு சொல்லுவேன். இந்த பேசிக் மாடலில் யமஹா கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன், டச் சென்சிட்டிவ் இல்லாத ஒரே ரீசனால். ஓகே, இப்போ இந்த 2ல் எது ஓகே அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2ல் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தான், ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான், ஒரு 200 300 அவ்வளோதான் வேரியேஷன் வரும். இதில் பிச் பெண்ட் வந்து சிடிகே 3500 இருக்குது, இதில் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் சின்ன சின்ன ஆப்ஷன் தான், அந்த ரிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான். பட் அதெல்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படாது. பட் இதில் என்ன 3500க்கும் 300க்கும் பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் நம்ம மாற்றுறது. இப்போ நம்ம ஒரு சாங் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வயலினில் வாசிப்போம், அடுத்த லைன் வந்து உடனே பியானோ மாற்றுவோம், அடுத்த லைன் திடீர்னு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றுவோம். அப்படி மாற்றும் போது சிடிகே 3500 எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பியானோனா 001 அமுத்துனீங்கன்னா பியானோ இருக்கும், வயலினா 010 இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன், வயலின்னா 10ங்கிற நம்பரில் வயலின் இருக்கும், 20ங்கிற நம்பரில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம டக்குன்னு அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே டக்குன்னு மாறிடும், நம்ம இங்கே வாசிக்கலாம். இதுவே சிடிஎக்ஸ் 300 அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றிட்டு தான் வரணும். இப்போ பியானோலேருந்து வயலின் போகிறேன்னா பியானோ 1 பியானோ 2 சாக்ஸோஃபோன் அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வயலின் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் கிரேட் எக்ஸாம்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு செகண்ட் கிரேட்லாம் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட். பட் வாசிக்கிறதுக்கு ஓரளவுக்கு பிகினர்ஸாக ஓரளவுக்கு நல்ல கீபோர்ட் தான். ஓகே,
சிடிஎஸ் 3000ல ஒரு 3 டைப் ஆஃப் கீபோர்டு வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு சிடிகே 3500 இந்த மாடல் தான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் 10,000க்கு உள்ளே இருக்கிற கீபோர்டு. இது எல்லாமே 10,000 தான், அதுக்கு கீழே வரல. ஸோ நம்ம 10,000லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஓகேங்களா? இதில் எனக்கு ஆனால் யமஹாவில் டச் சென்சிட்டிவ் இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பட் அதே ஆப்ஷன் டச் சென்சிட்டிவோட யமஹா வேணும் அப்படின்னா E373 அந்த மாடல் போகலாம். இட்ஸ் எ வெரி குட் மாடல். பட் அதுவுமே எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரு 2 கிரேட் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிரேட் பண்ணும்போது 4 சீரியஸ் தான் போகணும். E473 அந்த மாதிரி மாடல் தான் போகணும். அதனால நீங்கள் ஒரு 10,000க்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் சிடிகே 3500. இல்லை நான் வந்து 10,000க்கு மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4000 5000 போட்டிங்கன்னா இதை விட சூப்பர் மாடலே வாங்கிடலாம். ஓகே, இதுக்கும் கீழேலாம் கீபோர்டு இருக்குது, தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்காதீங்க. யமஹா நல்லா இருக்குங்கிறதுக்காக F51ன்னு ஒரு மாடல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நானும் அந்த மாடல் வச்சுருக்கேன். அது வந்து வாய்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அதோட ஃபியூச்சர்ஸ் மாற்றுறதெல்லாம் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. டிஸ்பிளே வந்து ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் காட்டும், மாதிரி எதுவுமே காட்டாது. அதாவது நம்ம ஒரு கார்டு ப்ரெஸ் பண்ணுறோன்னா அது என்ன கார்டு அப்படிங்கிறத டிஸ்பிளேல காட்டணும். அது சிடிகே 3500ல காட்டும். நீங்கள் ஏதாவது கார்டு தப்பாக வச்சுருக்கீங்க, இந்த கார்டை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணுன்னா கூட நீங்கள் டிஸ்பிளேலேயே பார்க்கலாம். நான் வந்து இப்போ சி மேஜர் கார்டு வச்சுருக்கேன், அங்கே சி காட்டுதா, சி மைனர் கார்டு வச்சுருக்கேன், சி மைனர் காட்டுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெட்ரோனம் பேக்ரவுண்ட் பீட் எல்லாம் ஓடும்போது அங்கே வந்து காட்டும் 1 2 3 4 1 2 3 4ன்னு பிளிங்க் ஆகும். அதை வச்சு இப்போ 3rd பீட் போகுது, ஃபஸ்ட் பீட் போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் F51ல அதெல்லாம் தெரியாது, வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும். யமஹா அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வாங்கணுங்கிறதுனால அந்த மாடல் தயவு செஞ்சு போகாதீங்க. சிடிகே 3500 இட்ஸ் அ குட் மாடல். ஓகே, அப்புறம் என்னோட பட்ஜெட் வந்து 10,000ல தாங்காதுங்க. என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 5,000 தான், 6,000 தான். இதுக்குள்ள கீபோர்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5,000 6,000 ரெடி பண்ண முடிஞ்சு நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 1000 சேர்த்து ஒரு 10,000க்கு இந்த ஒரு நல்ல மாடல் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு கீழே போகும்போது நமக்கு அது ப்ராப்பராக இருக்காது. ஓகேங்களா? அது ஒரு கீபோர்டு அப்படிங்கிறதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஆப்ஷன்ஸ் அதில் நம்ம இருக்காது. டச் சென்சிட்டிவ் ப்ராப்பராக இருக்காது, டோன்ஸ் கம்மியாக இருக்கும், டிஸ்பிளேஸ் நமக்கு ப்ராப்பராக இருக்காது. அப்புறம் குட்டி குட்டி கீபோர்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா டாய் கீபோர்டு. நீங்கள் யாராவது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வாங்கி தரணும்னா அந்த டாய் கீபோர்டு வாங்கி தரலாம். பட் அது ப்ரொஃபஷ்னலாக கிடையாது. ப்ரொஃபஷ்னல்னாலே ஓரளவுக்கு பெரிய கீபோர்டு நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ட்ரினிட்டி இன்னும் நிறையா பிராண்டெல்லாம் இருக்குது. அதோட குவாலிட்டிலாம் கம்மியாக தான் இருக்கும். யமஹாவை கம்பேர் பண்ணும்போது கேஷியோ ஓகேவாக இருக்கும். கேஷியோவை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் சுமாராக தான் இருக்கும். அதனால அந்த பக்கமே நான் போல. ரோலாண்ட் நல்லாயிருக்கும். பட் எனக்கு ரோலாண்ட் வந்து நான் பர்சனலி யூஸ் பண்ணது கிடையாது. அதனால ரோலாண்ட் நான் எந்த வீடியோலையுமே பேசியிருக்க மாட்டேன். ஸோ கேஷியோ அண்ட் யமஹா இதுதான் வந்து நம்ம எக்ஸாமுக்காக ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சினிமா சாங்ஸும் டீச் பண்ணுறேன், ப்ளஸ் எக்ஸாமுக்கும் டீச் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெண்டுமே நான் பார்க்கணும். எக்ஸாமுக்கு மட்டும் போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் கீபோர்ட் பார்க்கக்கூடாது, சினிமா சாங் வாசிக்கிறோங்கிறதுக்காகவும் பேசிக் கீபோர்ட் பார்க்கக்கூடாது. ரெண்டுமே நான் டீச் பண்ணுறதுனால அதுக்கேற்ற பிராண்ட் வந்து கேஷியோ அண்ட் யமஹா இஸ் குட். அதனால தான் நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த 2024ல் இந்த 3 கீபோர்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் லைவாக. ஓகே, நம்ம அகாடமியில் ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் எல்லாம் நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.